ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ மல்லி தான் பயங்கரமாக தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த ரகுவை எப்படியாவது கண்டுபிடிச்சணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நம்ம மல்லி மூலயமா தான் அந்த ரகு போலீஸ்கிட்ட மாட்ட போகிறான். மாட்டி அவன் மூலயமா சுடர் வெளியே வரப்போகிறாங்க. அதுக்கு மேலே என்ன நடக்க போகுதுன்னா, கதிரேசனே கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே துரத்த போகிறாங்க. கண்டிப்பாக இது கூடிய சீக்கிரத்தில் நடக்க தான் போகிற ஃபாஸ்ட்டாக பார்த்தா நம்ம மல்லியே ரகுவோட வீட்டை கண்டுபிடிச்சி போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆமாங்க, இப்போ பார்த்திங்கன்னா மல்லி அவங்க அண்ணன் வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டுருக்காங்க. ஆட்டோவில் போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும் போது தான் அந்த பைக் மாதிரியே இருந்ததுனால ஆட்டோவை நிப்பாட்டி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த லோகோ கரெக்டாக இருக்குது. பின்னாடியே அந்த வண்டி ஓட்டிகிட்டு போகிறோன்னே ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. ஃபாலோ பண்ணி போகிறது மட்டும் இல்லாமல் போயிட்டுருக்கும் போதே போலீஸ்க்கும் கால் பண்ணி இந்த மாதிரி அந்த வண்டியை நாங்கள் பார்த்தோம், நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போலீஸ் பார்த்திங்கன்னா லைவ் லொக்கேஷன் எனக்கு ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கேன், நான் உங்கள் பின்னாடி வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அந்த ரவுடி கண்டிப்பாக ரகுவோட வீட்டுக்கு தான் போக போகிறான். அங்கே போனதும் நம்ம மல்லியும் ஃபாலோ பண்ணி போலீஸும் அங்கே போலீஸ் மல்லி எல்லோரும் சேர்ந்து ரவுண்டு கட்டி ரகுவை கூண்டோட தூக்க போகிறாங்க. ரகுவை போலீஸ் அடிக்கிற அடியில் எல்லா உண்மையும் சொல்லணும். சொல்லி அந்த டைமில் இவன் ரேணுகா இல்லை சுடர் தான் அப்படின்ற விஷயம் வெளிப்பட்டு நம்ம மல்லி மூலயமாவே இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறாங்க. இந்த கதிரேசனுக்கும் நிஷாவுக்கும் அப்போ தான் உண்மை தெரிய வரப்போகுது. இவ்வளோ நாள் சொல்லி வெளிவரலை. கடைசியில் இந்த 50 லட்சம் மூலமாக தான் இவர் ரேணுகா இல்லை சுடர் அப்படின்றது வெளியே வரப்போகுது. அப்போ தான் தெரிய போகுது இவ ஒரு ஃப்ராடு, திருடி, பக்கா கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் மட்டும் இந்த கதிரேசனுக்கும் நிஷாவுக்கும் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ள போகிறாங்க. தள்ள போகிறது மட்டும் இல்லை, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி பிடிச்சி உள்ளே தூக்கி போகிறதும் இந்த கதிரேசன் தான். அப்பான்னு சொல்லிக்கிட்டு திரியிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்க தான் போகுது. இன்னொரு பக்கம் ஃபோன் டெலிவரி வருதுங்க. அது ஆல்ரெடி ரகு இந்த சுடர்கிட்ட சொன்னார், போலீஸ் நம்மளை மோப்பம் முடிக்க போகிறாங்க, அதனால் 2 பேரும் புது ஃபோன் புது சிம் மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ரகு தான் டெலிவரி பாய் மாதிரி ஒரு ஆளை செட் பண்ணி இந்த சுடருக்கு ஒரு ஃபோனை கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த நேரத்தில் நிஷா வர, அக்கா உனக்கு ஏதோ டெலிவரி வந்திருக்குன்னு சொல்ல பதட்டத்தோடு இந்த சுடர் வெளியே வர, ஏங்க்கா உன்னோட டெலிவரி நான் வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்ல, தாராளமாக வாங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா புது ஃபோன். நீ ஆர்டர் போட்டியா, எதுக்கு, ஆல்ரெடி புது ஃபோன் தானே அப்படி இப்படின்னு சொல்லி அது சப்பையாக முடிய போகுது. ஆனால் இருந்தாலுமே ஏதாவது ஒரு விஷயத்தில் சுடர் மாட்ட போகிறாங்க. ஏன்னா ரூம்குள்ளே போயிட்டு பயங்கர டென்ஷனோடு இருக்காங்க. ஐயோ இந்த ரவுடி போலீஸ்கிட்ட மாட்டிப்பானோ, அவன் மூலயமா ரகு மாட்டிப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பயமே அவங்களுக்கு பலவீனமாக மாறப்போகுது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு வார்த்தை இல்லையானா கூட நிஷா கிட்ட ஒளரி வச்சு மாட்ட போகிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இந்த சுடர் வீட்டை விட்டு வெளியே போகிறது உறுதி. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.